நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே, தன் இலங்கைக்கு இரையைச் செற்ற நஞ்சனே, ஞாலம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே, என்னும் எப்போதும் என் வாச்சகமே என்று பாடுகிறார். என் நெஞ்சமே, உனக்கு ஏன் இத்தனை ஓர வஞ்சனை? எப்பொழுதும் உன்னிடத்திலேயே எம்பெருமானை வைத்திருக்கிறாயே, வாக்கான என்னிடமும் ஒரு சில காலம் தந்தால் ஆகாதோ என்று ஆழ்வாரின் வாக்கு கேட்கிறது. முன்பு அவன் வசித்ததால் குதூகலமாக இருந்த திருமலை, திருப்பார்கடல், ஸ்ரீவைகுண்டம் போன்றவை எல்லாம் இப்பொழுது எப்படி ஜீவிக்கிறது? கலங்கா பெருநகரம் என்ற வைகுண்டத்தின் மீது எத்தனை ஆசை வைத்திருந்தானோ அதெல்லாம் இந்த நெஞ்சத்தின் மீதுதான் இப்போது வைத்துள்ளான். இங்கு வந்த பின்னர் என் மனதையே பெரிய நகரமாக கொண்டு இங்கேயே வசிக்க ஆரம்பித்து விட்டான். சம்சாரிகள் எவரும் தங்கள் மனதில் வந்து தங்கும்படி அவனை கூப்பிடவில்லையே, கூப்பிடும்படி இவரை செய்ததால் அவனை பெரிய உபகாரகன் என்கிறார். மேலும் மகா விரக்தனான ஹனுமனே அந்த செல்வச் செழிப்பை கொண்டாடும்படி இருந்த லங்காபுரிக்கு தலைவனான ராவணனை தொலைக்கும் விஷயத்திலே விஷம் போல அல்லவோ ஆனான். அந்த மகா பாபியான ராவணனிடம் ஹிதம் சொல்லி பேசிய பல வார்த்தைகளில் சில வார்த்தைகள் எனக்கு அருளினால் ஆகாதா என்கிறார். மேலும் மகாபலியால் அபகரித்து செல்லப்பட்ட பூமியை எவ்விதம் மீட்க வேண்டும் என்ற வழியையும் அவன் அறிந்திருந்தான். வாமனனாய் சென்று சிறிய காலை காட்டி மூவடி வேண்டி பெரிய காலாலை அடைந்து கொண்டு 2 அடியிலே அடக்கி மீதம் 1 அடிக்கு சிறையிலே வைத்து வஞ்சித்தான். அவனிடம் பேசியது போல என்னிடனும் பேசலாகாதா என்கிறார். பசி எடுப்பவர்கள் சோறு சோறு என்பது போல இவருடைய வாக்கும் அவன் விஷயமாகவே பேசியபடி உள்ளது என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.